ஒரு முறை அம்மா பற்றி பாட்காஸ்ட் பேசும்போது பர்த்டேக்கு போயிட்டு அம்மாட்ட போய் பர்த்டே எல்லாம் பேசி இது தோன்றது என்ன நைட்டு பையன் அனுப்புறான் நேற்று அம்மா பர்த்டே ஃபஸ்ட் டைம் ஹாப்பி பர்த்டே அம்மா என்ன கண்ணு தண்ணி வந்துருச்சு நீ இப்பெல்லாம் பேச மாட்டேறாங்க தேங்க்ஸ் என்ன இது தேங்க்ஸ்லாம் இல்லைடா நார்மலாக சொல்லணும் இது சொல்லு அப்படின்னு இந்த பேட்ச் ரூம்ல லேப்டாப்ல ஒரு படம் வச்சிருப்பாங்க மத்தியானம் சும்மா ப்ளே பண்ணி விடுது சும்மா சீனை போடுவாங்க எனக்கு அப்படி சொல்லணும் ஒரு படத்தை தான் ஆசை லவ் டுடே பார்த்துட்டு ஒருத்த கையில டேட்டுலாம் தேடினா என்ன இல்லை அப்படின்னா ஷூட்டிங்ல போடுவாங்கடா ஆனால் நீ ஆளை எப்படி ஆனேன்னா என்ன ஆளை எப்படி என்ன டெய்லி கேமரா எடுத்துட்டு போயிடுங்க ஆளை எப்படி ஆனே இல்லைப்பா அது காசு கொடுத்து நடிக்க சொன்னாங்க நடித்தேன் இது மாதிரிலாம் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பயந்துட்டேன் நம்புறீங்களா அந்த கேரக்டர் உண்மை செம்ம படம் பின்னிருக்கான் டேரக்டர் நான் தான் டேரக்டர். வணக்கம், வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். நான் அவினாஷ் ராமச்சந்திரன். இன்னைக்கு நம்ம கூட விஜய் வரதராஜ் இருக்காரு. வெல்கம் டு அவர் ஷோ. ஃபர்ஸ்ட்லி பல்லு படம் பார்த்துக்கோ. ஃபைனலி ரிலீஸ். ஃபைனலி எப்படி இருக்கு? அங்கேருந்து ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப அமைதியாக இருக்கு. ஏன்னா இது 4வது முறை நான் ப்ரமோஷன் உட்காடுறேன். ஃபர்ஸ்ட் முறை வந்து ஒரு ஹைப்பர் இருக்கும்ல. இப்போ எல்லாமே நார்மலாக இந்த 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 ஜென்னிலைமாங்கல்ல வீட்லேயே சொன்னேன் அப்படியா வருதாப்பா நான் ஹாப்பி நான் வந்துச்சுன்னா நான் தேட்டரில் போய் பார்க்குறேன். அம்மாவே டயர்டாகிற அளவுக்கு என்னோட யாரானா இருக்க டீம்ல யாருக்குமே நான் சொல்லலை. போஸ்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கால் பண்ணுறேன். எல்லாரும் சொல்லலை ஏன் சொல்லலை நாங்கள் எத்தனை முறைங்க சொல்றது இல்லை. ஸோ அதனால கொஞ்சம் அமைதியாக இருக்கு. நான் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த படம் எல்லாம் போகும்போது கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிட்டேன். போ சரி வருது இல்லை ஹாப்பியாக இருங்க போஸ்டர் ஷேர் பண்ணிட்டு அடுத்த இன்டர்வியூ. இப்போ ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கும். இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ்ல உங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் பேஸ் வந்து டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இது இருக்கு. அவங்களும் எப்படி சொல்றாங்க படம் வருதுன்னு சொன்ன வந்து அந்த டைம்ல வந்திருந்தா கூட இவ்வளவு தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணிப்பாங்களா கூட தெரியல. அதுதான் இன்னும் பயமா இருக்கு. நான் என்னோட ஃபேஸ்புக்ல போஸ்ட் போட்டிருந்தேன். ஒரு பையனுக்கு எதுவுமே தெரியாது போல. என்ன படமே பேரே தெரியல அதுக்கு இவ்வளவு ஹைப் கமெண்ட் தான். நானும் கீழே தெரியலப்பா என்னன்னு தெரியலன்னு. அப்போ சாரி நீங்க தான் டைரக்டரா தெரியாதுன்னு அப்புறமா போய் பார்க்கணும். இல்லப்பா அது மாதிரி இருந்துச்சு. அதுக்கு வீடியோ பாட்காஸ்ட் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நானே ஒரு அது கோஸ்ட் மாதிரி ஆயிட்டேன். நான் இருக்கேங்கிறது இப்ப நான் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மாதிரி சொல்லி மெசேஜ்ல பேசிக்கிட்டு இருந்தேன். ஸோ நடுவில் இந்த வீடியோ பாட்காஸ்ட்லாம் கொஞ்சம் டீப்பாக பேசும்போதெல்லாம் அந்த டிராவல் இப்போ நான் இது சோஷியல் மீடியாவில் இல்லாத ஒரு ஆளாக இருந்திருந்தேன்னா விஷயமே தெரிஞ்சிருக்காது. நான் ஹாப்பியாக இருந்திருப்பேன். எதுக்கு ஆன்லைனில் இருக்கேங்கிறது எதுக்கு ஹாப்பியாக இருந்துச்சுன்னா இங்கே பாருங்க நான் இருக்கு அது வரும்னு சொல்ல முடியுது. இது இல்லாத ஒரு டேரக்டர் இருந்ததுன்னா அது ஒரு அன்னோனாவே இருந்திருக்கும். நான் வேற வேற கண்டென்ட்ல பண்ணும்போது இந்த விஷயம் பத்தி கேள்வி கேட்டு இப்போ என்ன வீடியோ கமெண்ட்ல வந்துட்டே இருக்கும். அண்ணே அது என்னாச்சு புண்படுத்திக்கிட்டே இருக்கீங்களான்னு மாதிரி தான். இப்போ எல்லாரும் ஹாப்பி. இப்போ அது பேசுற மாதிரி பாட்காஸ்ட்ல அதை பத்தி பேசுறோம். வீடியோல இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல உங்களுக்கு வந்து அது ஒரு வந்தா போதுன்ற மாதிரி ஆயிடுச்சா இல்ல எப்ப வந்தாலும் ரெடின்ற மாதிரி இருந்துச்சு? இல்ல அது உண்மையா வந்தா போதும்னு ஆயிடும் உங்களுக்கு. ஏன்னா இந்த இறைவி படத்துல இவரு அது விஜய் சேதுபதி மீன் போடுவாங்க அதெல்லாம் போடுவாங்க. இது மொமெண்ட்லாம் எனக்கு தாண்டிடுச்சு. அதெல்லாம் நான் 3 வருஷம் முன்னாடி வந்திருக்க வேண்டியது. அதை பார்த்துட்டேன். இப்ப எனக்கு அந்த மாதிரி கண் கலக்கிற மொமெண்ட் இல்ல. ஹாப்பியா கூட போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறது எனக்கு அந்த மொமெண்ட்ல இல்லையங்கிற ஃபீல் இருக்கு. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் நான் சீரியஸ் சொல்லப்பட்ட அது நல்லா போயிடுச்சு. அதுல எல்லாம் பார்த்துட்டேன். அது 2வதுல கிடைச்சது. 3ர்ட்ல படுத்து போயிட்டு இருக்கு. அது போகும்போது என்னைக்குமே முதல் விஷயம் இருக்கும்ல அந்த டைம்ல அது கிடைக்கணும்னு இருக்குல்ல அது மிஸ் ஆச்சு ஃபீல் இருந்துச்சு. ஆனா இப்போ கொஞ்சம் மெச்சூரா திட்டினாலே ஹாப்பி பாராட்டாலே ஹாப்பி அந்த மொமெண்ட் வந்துட்டேன். அது பதட்டம் இல்லை. இப்போ லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்ல வந்து நீங்களும் ஒரு மாறி இவல்யூஷன் ஆயிருக்கும். மென்டல் தாட் ப்ராசஸ் எல்லாத்துலயும் மாறி இருக்கும். ஸோ அப்போ எடுத்த பல்லு படம் பார்த்துக்கோ இப்போ நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஓடும்? லைக் அது கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம், இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசிருக்கலாம். ஆமா அந்த சேஞ்ச் எல்லாம் இருக்கு. எனக்கே இருக்கு. அது ஒரு இது லேர்னிங் ப்ராசஸ் தான். ஆனா ஜனங்கிட்ட அதை சொல்லணும்னு அவங்களுக்கு வந்து இது உன்னோட படம் அவ்வளவுதான். ஸோ என்ன இருந்தாலும் அது எல்லாமே நான் என்னோடதுங்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ஏத்துக்கிறேன். லேர்னிங்கும் ஆயிருக்கேன். அந்த டைம்ல வந்திருந்தா உடனே சொல்லிருக்கலாம். இப்போ வந்து சொல்ல முடியாதுல்ல. இது வந்து இந்த விஜய் அது வேற விஜய்லாம் சொல்ல முடியாது. ஸோ பார்த்துட்டு ஆத்தி என்ன இவ்வளவு உக்கிரமா இருந்திருக்கும், இது ஏன்னா இப்படி இருக்கு, இவ உலகம் மாறிடுச்சு, அவுட் அப்படியே இருக்கேடா, அது எதுவும் மாற்ற முடியாது. எல்லாம் பண்ண முடியாது. டெல்லியில இப்ப சென்சார் வாங்கிட்டு கை வச்சா கொண்டுருவாங்க. ஓ ஷிட் ஓ ஏடிலாம் பார்த்துட்டு அண்ணே என்னடா இரு பதட்டமாவாத இரு தேட்டர்லாம் பார்த்துட்டு அப்புறம் பேசுவோம். ஸோ அது அந்த சேஞ்ச் இருக்கு. அது நல்லது தானே. இப்ப அப்படி நம்ம ரியாக்ட் பண்றோம்னா நம்ம இருக்கிற இடம் மாறி இருக்குன்னு தானே அர்த்தம். நம்மளும் இப்போ இல்ல என் படம் தான் சொன்னா நான் மாறலன்னு அர்த்தம். அந்த சேஞ்சுக்கு நானும் ரெடியா இருக்கேன். நம்மளோட வேர்ல்டு மாறி இருக்கு. அப்ப இருக்கிற ஜோக்கோட ரியாக்ஷனும் இப்ப வந்து சில விஷயம் வந்து பார்த்து கவனமா இருக்கணுங்கிறதும் நல்லதுதான். அது தெரிஞ்சுது எங்களுக்கு. ரெடியாடுறா கைக்குள்ள வரும்ன்ற நம்பிக்கை இருக்கா? ரெஸ்பான்ஸ்லாம் வந்து ஒரு அவுடேட்டடா ஆகுன்ற பயம் இருக்கா? நான் எழுதும் பொழுதே வந்து ஜோக்கை வந்து அந்த டைம்ல இருந்த இந்த ட்ரெண்டிங் ஜோக்கு எழுதல. திடீர்னு படம் வந்து என்ன இப்ப இன்னொரு நிறைய படத்துல தப்பு பண்ணுவாங்க. ட்ரெண்டிங் ஜோக்கு அந்த டைம்ல இருக்க ஜோக் எழுதிடுவாங்க. ஆனா படம் வரதுக்கு 6 மாசம் ஆயிடும். 6 மாசம் அது காணா போயிருக்கும். அப்படி எழுதவே இல்லை.
நேற்று பார்த்தா ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரே ஒரு வார்த்தை, இது ரொம்ப பழைய வார்த்தையாச்சுடா. மீதி எல்லாமே எப்பவுமே இந்த போட்டு பார்க்குற மாதிரி ஒரு இதான். எனக்கு என்ன ஆசையா இருக்குன்னா, நம்ம இந்த பசங்க இந்த பேட்ச் ரூம்ல லேப்டாப்ல ஒரு படம் வச்சிருப்பாங்க. மத்தியானம் சும்மா ப்ளே பண்ணி விடு, சும்மா அந்த சீனை போடுவாங்க. எனக்கு அப்படி சொல்லணும் ஒரு படத்தைன்னு தான் ஆசை. எப்ப வேணாலும் அந்த போட இந்த சீனை சும்மா கிளிக் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே சைடுல ஓடிக்கிட்டு இருக்கும், பார்க்க கூட மாட்டான். பேக்ரவுண்ட் ஆடியோ மாதிரி வச்சிருப்பான். அப்படி ஒரு படமா அந்த மாதிரி இடத்துல போய் உட்காந்துருச்சுனாலே ஒரு நல்ல ஒரு காமெடி வருது ஆசை. அது ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால அந்த பழைய படங்கிற ஃபீல் வரவே இல்லை. ஆனா திருப்பி நம்ம ஒரு 2020ல விஜய் வரதராஜ் இருந்ததுக்கும் இப்போ வந்து இந்த பாட்காஸ்ட் நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு மாதிரியான பிம்பம் உங்க மேல இருக்கு இல்லைங்களா? இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி அவங்களாம் ஜென் மோட்ல சுத்துறதுக்கான ஒரு காரணமாவே இருக்கு. நீங்க சொல்ற புக்ஸ்ல இருந்து பேசுறது எல்லாமே இருக்கும். திடீர்னு அவங்க இப்போ வந்து பழைய விஜய் வரதராஜ் படத்தை பார்க்கும்போது அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க அந்த ஜேர்னியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ரைட். ஏன்னா இப்போ 2வது போட்ட போஸ்டர்ல இந்த ஹிட்லர் இருந்தாரு. ஆமா. அதுதான் இந்த நியூஸ் ஆகும்னு பார்த்தேன். அது யாருமே கண்டுக்கல. அண்ணன் படம் வருது, அண்ணன் படம் வருது. அங்கதான் பிரச்சனை இருக்கு. அது கிடக்குதுனே, ஏதோ ஒரு வில்லனே படம் வருது இல்லைன்னா அவங்க என்ன, அதான் நான் சொன்னேன், மார்க்கெட்டிங் வந்து யாரில்ல விட்டுருங்க, நான் மட்டும்தான் ஒரே மார்க்கெட்டிங். 5 வருஷமா ஒரு பையன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கிறத சிம்பத்தி ஓட்டு நான் பாத்துக்கிறேங்க அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு தெரியுது, ஜேர்னி தெரியுது. சோஷியல் மீடியால டெய்லி கண்டென்ட் போறதுனால கூடவே டிராவல் ஆகிறாங்க. இப்போ பாட்காஸ்ட் டீப்பா பேசும்போது நிறைய விஷயம் நடந்ததெல்லாம் மட்டும் அங்கே சொல்லிக்கிட்டே இருப்போம். அதனால அவங்களுக்கு தெளிவா இருக்கு. சரி இருக்குமோ, சரி விடு, நம்ம அண்ணன் தானே, ஃப்ரெஷ்ஷா பாக்குறவங்களுக்கு இவனை ஜென்ரலாவே அடல்ட் காமெடி வந்து அது சொல்ற விதத்துல தான் வந்து கரெக்டா இருக்கும். அது ப்ராப்ளமேட்டிக்கா மாறும், அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்கும். ஸோ அது எழுதும் போது நீங்க ரெஸ்பான்ஸ் யோசிச்சு எழுதுனீங்களா, இல்ல அது நம்ம எழுதிடலாம் பாத்துக்கலான்ற மாதிரி இருந்துச்சா? இல்ல, காமெடியில வந்து இந்த 2வது தான் வரும். முக்கால்வாசி வந்து நீங்க ரூல்ஸ் நீங்க வைக்க ஆரம்பிச்சீங்கன்னா வராது, அதான் உண்மை. மற்ற ஜானர்ல பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு நாயரோ ஹாரரோனா, இப்போ ஹாரருக்கு வந்து எல்லாமே மாறணும். டைலாக்ஸ் ரொம்ப குறைவா இருக்கணும். கேமரா ஆங்கிள் ஹாரர்ல கண்டிப்பா எழுதணும். காமெடியில கேமரா ஆங்கிள் முக்காசி யோசிக்க மாட்டாங்க. நீ காமெடியோட பாத்தீங்கன்னா பெரிய வைடு வச்சிருவாரு, பேசுவாங்க, கிளம்பிடுவாங்க. மற்ற படம் எல்லாம் பத்தி ரொம்ப ப்ராப்பரா சினிமோகிராஃபி இருக்கும். ஸோ இதுக்குன்னு சில விஷயம் இருக்கு. மற்ற எல்லாத்துக்குமே ஒரு ட்ரூப் இருக்கும். காமெடிக்கு வந்து நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா வராது. எழுதிட்டு அதுக்கப்புறம் இது ரொம்ப மோசமா இருக்கு தூக்கிட்டு ஒரு லெவல் இருக்கும். ஆனா வேர்ல்டு அப்டேட் ஆகிட்டே இருக்கா, அது நம்ம கையிலே இல்லை. இப்ப எல்லாம் என்ன பண்ணா காமெடியன்ஸ் தான் முதல்ல போட்டு இருக்கிறாங்க. அவன் பாவம், அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சிரிக்க வைக்கிறது மட்டும்தான் இல்ல. ஸோ அப்படி இப்போ அந்த ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்போ வந்து எழுதியாச்சு. சில விஷயம் நம்ம கான்சியஸாவே இது தப்புன்னு ஒன்று இருப்போம். சில விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தெரியும், இது வந்து தவறா இருக்குன்னு தெரியும். அதுவும் நான் லேர்ன் ஆயிட்டேன். ஆனா ஆர்ட் எடுத்து முடிச்சாச்சு. அது இருக்கு. ஆனா ரொம்ப ரூல்ஸ் வச்சுக்கிட்டு இது எழுதுறதும் கஷ்டம் தான். ஆகால அது கேட்டன் பண்ணியிருந்தோம், அது டோட்டலா வேற. இப்போ டெபிள்யூபி பாத்தீங்கன்னா கேட்டன் டோட்டலா வேற மாதிரி இருக்கும். அதுல ஒரு மெச்சூரிட்டி ஒரு ரைட்டிங்ல இருந்திருக்கும், மேக்கிங்ல இருந்திருக்கும். ஆனா அதை பத்தி டீப்பா யாரையுமே ரிவ்யூ போடாமலே இருந்தாங்க. இவங்க தானே இருந்துச்சு. அப்ப யோசிச்சு ஆன்லைன் இல்லாம நார்மல் பையனா இருந்தா பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்குமோ, ரொம்ப வருஷமா இருக்காங்க இப்படிதான் பண்ணுவானே, நார்மல் ஆயிட்டோமோ. அப்புறமா 2-3 ரிவ்யூ சீரியஸா வந்து உங்க தேங்க்ஸ்லாம் சொன்னேன். ஏங்க இல்லைங்க, நீங்க மட்டும் தான் ப்ராப்பரா இது ஒரு ஒர்க்கா எடுத்து கன்சிடர் பண்ணி எழுதுறீங்க, எனக்கு அதுதான் முதல்ல தேவையா இருந்துச்சு அப்படின்னு. ஸோ அது வந்து இப்போ சீரியஸான ஒரு கண்டென்ட் சொன்னா இப்ப கேட்கறாங்க. ஏன்னா பாட்காஸ்ட் தெரிஞ்சவங்களுக்கு அந்த சைடு இருக்கும். என்ன பிரச்சனைனா, காமெடி ஜானர் எடுக்கிறவங்க வந்து சீரியஸா இருக்க மாட்டாங்க, முட்டாளா இருப்பாங்கன்னு ஒரு மித்து ஒண்ணு இருக்கிறதா இங்க பிரச்சனை. நீங்க டிவில எல்லாம் பாத்தீங்கன்னா காமெடியன்ஸ் வந்து பயங்கர முட்டாளாவே காட்டுவாங்க. ஒரு ஷோலாம் ஓரமா நிக்க வச்சிருக்காங்க, மேல அந்த மாவு விழும், பால தூக்கி அவங்க இந்த ஜட்ஜ் எல்லாம் அவங்கள ஹராஸ்லாம் பண்ணுவாங்க காமெடியன்ஸை. நான் பார்ப்பேன், அவங்க சம்பளம் வாங்கிட்டு அங்க இருக்க ஒரு எம்ப்ளாயி தான் இருக்குல்ல, அவங்களுக்காக தான் ஆடியன்ஸே உட்காருவாங்க. வர ஜட்ஜ் எல்லாம் காமெடி போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, மண்டையில பிபி அடிப்பாங்க, அவங்களும் நிப்பாங்க. ஏன்னா அவங்க அதை வச்சு அவங்க அடுத்தடுத்த ஷோ பண்ணணும். ஏன் இப்படி கிண்டலா பாக்குறாங்கன்னு யோசிப்பேன். காமெடியன்ஸ் வந்து பயங்கர இன்டெலெக்சுவலா இருக்கவே கூடாதுன்னு ஒரு மித்து ஒன்று இருக்கு. அது நான் இந்த மாண்டி பைத்தான் கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அவங்க இங்கிலீஷ்ல வந்து எல்லாம் ப்ரொஃபஸருங்க, ஒவ்வொருத்தரும் அவன் லெவல்ல டேலண்ட் ஒன்று சேரும்போது ரொம்ப ஸ்லாப்ஸ்டிக் காமெடி தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கும் ஷாருக்கும் தோணுச்சு, நம்ம இப்படி இருந்தாலும் நம்ம அதை எடுத்து கையில பண்ணலாம், அது ஒரு வெப்பன் மாதிரி தான், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ அதனாலதான் இந்த குழப்பமே. நான் இங்கிலீஷ் புக்லாம் படிக்கிறேன், நீ ஏன் ஜாஸ் மியூசிக் கேட்குற, பிடிக்கும் கேட்குறேன், ஏன் அதுக்கிட்ட மிரட்டுற, அதுக்காக வர்ற படத்தை ஜாஸ் வாசிக்க முடியுமா, நம்ம ஊரில் சிங்க் ஆகாது, ஏன் கேட்டுக்கிறேன், அங்கே போனால் வேற ஒரு பாட்டு தான். உங்க ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் யார்? நீங்க ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சிட்ட அப்புறம் வீட்டில் சொல்லுவீங்களா? இல்லை அம்மா கண்டுக்க மாட்டாங்க, அடி வெளுப்பாங்க. அம்மா டைட்டில் சொன்ன பயங்கரமா சிரிச்சாங்க, நீ திருந்தவே மாட்டாங்க. அம்மாவுக்கு தெரியல எதுக்கு இதை எடுக்கிற, ஆடியன்ஸ் யாரு, இதுல என்ன சொல்ல வர, பிரச்சனை நான் யார், எல்லாமே அந்த கிளாரிட்டி இருக்கு. ஃப்ரீயா விட்டாங்க, நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டுன்னு. ஷாரா தான் எனக்கு, ஷாரா கூடவே இருப்பான், எழுதும் போது கூட இருப்பான், அவன் ஐடியா சொல்லுவான், டிஸ்கஸ் பண்ணிப்போம். அவன் சிரிச்சிட்டாலும் எல்லாம் சிரிச்சிருவாங்க, நான் சிரிச்சேன்னா அவனுக்கு அது ஜோக் வேலை செய்யும். அதுக்கப்புறம் எங்கள் டெம்பிள் மேக்கி டீமுக்கு சொல்லுவோம், எல்லாருக்கும் என்னன்னா நல்லா இருக்கு,
ஆனால் அது எப்படி வெளியே வரும், யார்கிட்ட போவேன்? ஏன்னா இப்போ தமிழ் சினிமா ஃபேமஸான டேரக்டர்கள்லாம் டைமில் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக ரூம்மேட்டாக இருந்தவங்க. இதெல்லாம் சொல்லுவேன், இதெல்லாம் வராதே விஜய், இதுக்கு டைம், இதுக்கு ஒரு நாள் இருக்குது அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்போம். ஸோ அவங்களாம் நிறைய கேட்டு நிறைய பேர் ஆரம்ப டைமில் இதை மட்டும் இது வெறும் இது ஸ்கிரிப்டாக படித்தா நல்லா இருக்குன்னாங்க. அது என்ன வந்தால் என்ன ஆகும்னு தெரியல, அப்படிலாம் ஒரு இதெல்லாம் இருக்கும். அதனால் இது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே நவந்துக்கிட்டே இருக்கும். அது அங்கேருந்து இந்த ப்ரொடியூசர் சொல்லும் போது அந்த கதை கேட்கும் போது அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு டைட்டிலுக்கு தான் ஓகே ஆச்சு. டைட்டில் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டாங்க. இதுக்கு என்ன கதை இருக்கும் சொல்லுங்க. இல்லை நிறைய ஜானர் லவ், அதெல்லாம் வேணாம், லவ் கிடக்குது, செம்ம டைட்டில், இதுக்கு ஒரு இதுக்கு என்ன இருக்குது சாம்பிக்க சொல்லுங்க, அது அப்படி தான் ஆச்சு. ஸோ அதனால டைட்டிலே கட்டியாக பிடிச்சிக்கிட்டு ரொம்ப சான்ஸ் தேடுறோம், வரதை எடுத்துக்கணும், அவ்வளோதான். இப்போ நடிகர்கள் சொல்லும் போதே வந்து டெம்பிள் மங்கீஸ் நம்ம பார்த்து படங்கள் எல்லாருக்கும் வந்து இவங்க தெரியும். இப்போ அவங்க தாண்டி நிறைய விஷயங்கள், இப்போ நேத்தி கூட அப்துல் வந்து இருதுருவம்ல வி வாண்ட் ஹிம் பேக்ன்ற அளவுக்கு அந்த ஒரு போயிட்டு இருக்கு. ஸோ நான் அடிக்கடி பார்க்குற ஒரு விஷயம் உங்ககிட்ட வந்து அந்த அந்த குரோத்தை வந்து நீங்க ரசிச்சிருக்கீங்க. இது எப்பவுமே வந்து நம்ம படம் வரல அப்படின்ற தாட் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க குரோத் ரசிச்சிட்டே இருந்திருக்கிற ஒரு இது இருக்கு. அந்த ஒரு பக்குவம் அது முக்கியம் இல்லையா? இல்லை, அது ஸ்டார்டிங்ல இருந்தே எல்லாருக்குமே இது இருந்துச்சு. இப்போ ஷாராவுமே எங்கே போனாலும் என்னை வந்து எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டான். பிரச்சனைனா இல்லை, போன நம்பர் நான் ஷூட்டிங் ரீசனாக நடிக்கிறதுக்காக இப்போ எங்கே ஷாரா இருக்கான், நேத்தான் ஃபுல்லாக சொல்லிட்டு இருந்தாரு என்னென்ன நடந்துட்டு இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அண்ணன் அப்படிம்பாங்க. ஸோ வந்து அது நான் அந்த டைம்ல இருந்து எல்லாருமே அதான் நான் வீடியோ பண்ணும்போது கூட பை இந்த டெம்பிள் மங்கீஸ் தான் போடுவேன். இந்த படத்துல போட முடியாது, சினிமாவில் அது போட முடியாது, அதோட பிஸ்னஸ் வேற. ஸோ வந்து யார் பேருமே தெரிய வேணாம், 5 பேரும் ஒன்னாவே இருந்தோம், யார் கான்ட்ரிபியூஷன் குழப்பம் இல்லாத அளவுக்கு தான் வந்தோமே. அதனால அந்த பிரச்சனை இப்போ இன்னும் எப்படி மாத்தி ஹாப்பினா, இப்போ படத்துக்கு யார் ப்ரொமோஷனா ஷாரா இருக்கிறது, அப்துல் இருக்கிறதுன்னு அந்த டைம்ல அவங்க உள்ள கொண்டு வரதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டேன். யாருப்பா தெரியாத முடிஞ்சா ஷாரா இப்போ படமே நடிக்கல ஷூட்டிங், அதுக்கப்புறம் தான் ரிட்டர்ன் மட்டும் வந்துச்சு. என்ன பண்ணுவா, இல்ல சார் சம்பளமே வாங்கிக்க மாட்டாங்க சார், ஓகே சூப்பரா கொஞ்சம் வருஷமா உள்ள வந்துட்டு இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு கிரௌடு வருதும் போது அது எனக்கு இன்னும் ஹாப்பி தான். ஸோ நம்மளாலதான் நமக்கு கிரௌடு வருது. அதனால அது வந்து அது இது பக்குவம் டீம்னா அப்படிதான் இருக்கணும். இந்த பாசம் ஒரு விஷயம் நான் அடிக்கடி பாக்குறேன். நீங்க பேசும்போது ஃபேஸ்புக்ல போடும்போதும் சரி, நம்ம திருப்பி பாட்காஸ்ட் சொல்றதா இருக்கட்டும், இங்க இப்ப பண்ற வீடியோஸா இருக்கட்டும், யாரோ வந்து அழகான சொல்லியிருந்தீங்க, யாரோ நைட்டு வந்து தூங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்ற விஷயங்களா இருக்கட்டும், இந்த ஒரு காம்ப்ளிமெண்டா இருக்கட்டும், ஒரு பாசமா இருக்கட்டும், அதை ஏத்துக்கிறதே வந்து அதுவும் ஒரு ஆர்ட் தான். அதை நீங்க எப்படி வளர்த்துக்கிட்டீங்க? லைக் யாரோ வந்து ரேண்டமா நைட் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி உங்களால தான் நான் இன்னைக்கு ஹாப்பியா இருக்கேன்னு சொல்ற விஷயம்லாம் இருக்கும் இல்லையா? அது எப்படி உங்களுக்கு இருக்கும்? இல்லை, அது பாட்காஸ்ட்ல தான் அந்த வேர்ல்டை பார்த்தேன். ஆனால் இவங்க சும்மி வணக்காவிங்கலாம் பாட்காஸ்ட் பண்ண சொன்னது என்னடா ஆடியோ. நான் ரொம்ப ஆரம்பத்தில் வந்து அதை ஒரு மாதிரி கண்டுக்கல, ஆடியோ தானடா வீடியோவில் தான் பண்ணி, இல்லைண்ணே அது வேற ஒரு ஜனங்க, அவங்க யூடியூப் பார்க்க மாட்டான், நெட்டு வர மாட்டான், ஹெட்ஃபோன் மட்டும் பண்ணிட்டு வேலை பார்க்குற பசங்க, வேற ஒரு நாட்டில் இருப்பாங்க, தனியாக இருப்பானுங்க, நீங்கள் அண்ணன் சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. நான் முதல் 2 ஜாலியான பாட்காஸ்ட் தான் போட்டேன். தேர்டு தான் எனக்கு நடந்த ஒரு யார்ட்டையாவது சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பிட்டு விட்டுட்டேன். யார் கேட்க போறான்? மறுநாள் பார்த்தா பேரா மெசேஜ், நான் ஃபாரின்ல வேலை செய்கிறேன், நான் மட்டும்தான் இருக்கேன், நானும் இப்படிதான், ஆம்பளைங்களாம் அழுவோம், நாங்க வீட்டுக்கு வந்து அதாவது வீட்டுல அம்மா ஒய்ஃபு சம்பாதிக்கிற காசுல தான் நான் இருக்கேங்கிறத ஓப்பனா தைரியமா ஹாப்பியா சொன்னேன். அதையும் மத்தவங்க தப்பா பாக்குறேன். அதே மாதிரி பசங்களாம் மெசேஜ் பண்ணலாம், நானும் அப்படிதான் தலை இருக்கேன், ஏன் யாரும். அப்பதான் நம்ம உண்மையான வேர்ல்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஜனங்க இருப்பாங்கன்னு புரிய ஆரம்பிச்சது. இப்போ வீடியோக்குலாம் வந்து 2 லைன் தான், ஆனா சூப்பர் செம மாப்பிள்ள, இதெல்லாம் ஒரு காமெடியா அப்படிதான் போட்டு விடுவான். பாட்காஸ்ட் பேரவா அனுப்புவானுங்க. அப்பதான் நம்ம வேற ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப டவுன் டைம்ல லாக்டவுன் ஆரம்பிச்சது. கடைசியில இப்ப நான் யாருன்னா பாட்காஸ்ட முதல்ல சொல்ற அளவுக்கு வந்தது வந்து நல்லா இருந்துச்சு. இன்னொன்னு நார்மலா வந்து இந்த அன்பை இது வெளியே காட்டக்கூடாதுங்கிறதெல்லாம் பொய், அது காட்டிடணும், வேற எதுக்கு அது இருக்குன்னா. யாராவது ஒருத்தர் சொன்னா உடனே ஷேர் பண்ணிடுவோம், போட்டு பாருங்க அவன் எதுக்கு இதெல்லாம் சொல்ற. நிறைய பேர் வெளியே சொல்லாம இருப்பான், அவன் இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்ல ஆரம்பிக்கும் மற்றவங்களுக்குன்னு சொல்லிட்டு. ஒரு முறை அம்மா பத்தி பாட்காஸ்ட் பேசும்போது பர்த்டேக்கு போயிட்டு அம்மாட்ட போய் பர்த்டே எல்லாம் பேசி இது தோன்றது என்ன, நைட்டு பையன் அனுப்புறான், நேற்று அம்மா பர்த்டே, ஃபர்ஸ்ட் டைம் ஹாப்பி பர்த்டே அம்மா, கண்ணு தண்ணி வந்துருச்சு, நீ இப்பெல்லாம் பேச மாட்டேறாங்க, தேங்க்ஸ் என்ன, இது தேங்க்ஸ்லாம் இல்லடா, நார்மலா சொல்லணும், ஒரு வீடியோ சொல்லு அப்படின்னு. அந்த சேஞ்ச் ஆகுறாங்கல்ல, அதனால இந்த ஷேரிங் அதிகமாவே பண்ணிட்டு இருக்குது, அவங்களுக்கு நல்லதா இருக்கு. சரி, அவரே சொன்னார்னா நம்மளும் செய்வோம், நமக்கு அடுத்து வர்றவங்க ஃபாலோ பண்றாங்கும் போது அந்த பொறுப்பு தான் அது காரணமாகுது. அது இப்போ சினிமா உலகம் வேற, இது வேற. ஸோ சினிமாவில் இருக்கிறவங்க உங்களை எப்படி பாக்குறாங்கன்ற உங்களுக்கு தோணு இருக்குமா? லைக் இப்போ இவ்வளவு பண்றீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இல்ல நீங்க இவ்வளவு விஷயங்கள் இல்ல அப்படியா? சரி, நிறைய பேர் இப்படி வேர்ல்டு இருக்கிறது தெரியாம இருக்கும். இன்னொன்னு அப்படி நீயே இவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்கன்னு சில பேர் குழப்பமா இருக்கும். நான் ஆரம்ப டைம்ல வீடியோஸ்லாம் பண்ணும்போது சினிமா சைடில் இருக்கிறவங்களே வந்து எதுக்கு ஆன்லைனில் போட்டுட்டு இருக்காங்க,
இந்த லூசு மாதிரி தான் சொல்லுவாங்க. இதுல பிரோஜனம் இல்லையா? இன்னைக்கு நான் ஷேர் பண்ண ஆளுங்களை நம்பி தான் இண்டஸ்ட்ரியோட ப்ரொமோஷனே இருக்கு. கரெக்ட். ஆனா அப்போ கரெக்டா தான் பண்ணிருக்கான் போல. அவர்கிட்ட போங்க, அந்த பையன் ஒரு வீடியோ போட்டா நீங்க வியூஸ் இருக்கிற அளவுக்கு யூடியூப் வளர்ந்துருச்சு. கண்டுக்கல, ஆரம்பத்துல எல்லாம் கண்டுக்கல. நிறைய பேர் நினைப்பாங்க ஸ்டார்டிங்ல வந்து ஆரம்ப டைம்ல பண்ணும் போதெல்லாம் இவங்க கிட்ட போனா அவங்கள நம்ம இதாக்கிடுவோம், பெருசாக்கிடுவோம் மொமெண்ட்ல நான் பண்ணது. இப்போ வந்து அது பெரிய விஷயமா இருக்கு. இப்போ மத்த ரிவ்யூ பண்றவங்க போற நாள் இதுவே டைரக்டரிங்ல பேனிக்கோட பாக்குறாங்க, இவன் என்ன சொல்ல போறானோ. ஏன்னா அது வந்து மார்க்கெட் அது வந்து இதாகுது. அதனாலதான் அந்த இடம் ரொம்ப முக்கியமாவே இருந்துச்சு. இப்போ நான் இந்த தியேட்டர் ரியாக்ஷன் கூட என்ன சினிமாவை கிண்டல் பண்றது இல்ல, வர்ற ஜனங்க என்ன நிறைய பேர் வச்சுப்பாங்க, நீங்க அவனுக்கு என்ன ஜாலரா அடிக்கிறியாம்மா. ஒரு படம் வருதுன்னா நானே நேர்ல பாத்துருக்கேன்டா, அந்த பேனிக் தெரியும். அங்க ஒருத்தர் நல்லதோ கெட்டதோ அங்க ஒருத்தர் உட்காந்துருக்கான், அவனுக்கு என்ன பிரச்சனையோங்கிறது எனக்கு புரியுது. ஆரம்ப டைம்ல கண்டுக்கல யாருமே. ஒரு டைம்ல எல்லாம் நிறைய அப்படின்னா அவங்களுக்கு நியூஸ் போயிருக்கும், போன் பண்ணிட்டு அவன் டக்குனு பெரிய ஆள் ஆயிடுவான். அதனால என்ன இன்னொரு பண்ண டைம்ல அடிச்சு நவுத்துறதுனால விஷயம் தெரியல. இப்போ வர்றவங்களுக்கு பெரிய ரிஸ்க் இருக்கு. இப்போ நான் பாக்குற ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆனா இன்டர்வியூலாம் பயமா இருக்கு, பார்த்து பேசினா கூட முடிஞ்சது, எப்படி கட் பண்ணி எங்க வருதுன்னு தெரியல அப்படின்றாங்க. அந்த ஒரு பேனிக்ல தான் எல்லாம் இருப்பாங்க. இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் பசங்களுக்குலாம் இப்போ நாங்க பண்றது பெரிய விஷயமா தெரியுது. இப்போதான் உண்மையான ஃபேன்ஸே பாக்குறேன். அவங்களுக்கு வந்து அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட், அப்போ வந்து கோவப்படுவாங்க, ஏதோ பண்ணிட்டு இருக்க பிரச்சனை வரும் ஏன் உனக்குன்னு கேட்டதுல இருந்து இது வந்து பெஸ்ட் லைஃபை மாத்தின கண்டென்ட் இதெல்லாம் சொல்ற அளவுக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அது டைம் ஆவாதான் தெரியுது. அப்போ எங்களுக்கு சுத்தமா ஐடியாவே இல்லை நாங்க என்ன பண்றோம் அப்படிங்கிறதே. அதனால அந்த 3 விதமான ஜெனரேஷனையும் பார்த்துருக்கேன். அப்போ அது பண்ணும்போது என்ன தைரியம் இருந்திருக்கும் இல்லையா? ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பண்றீங்க, இது ரீச் எப்படி இருக்கும்னு தெரியாது, எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்க. அதனால தான் தைரியம் இருந்துச்சுன்னு சொல்றேன். ஏன்னா எங்களுக்கு இப்போ வர பசங்களுக்கு நான் வந்து மதன் கோரி மாதிரி ஆகணும், பிலிப் மாதிரி ஆகணும்னு ரெஃபரன்ஸ் பாயிண்டோட வரும்போது ரூல்ஸ் எல்லாம் அப்படி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பேசிடக்கூடாது, இதெல்லாம் பேசினா நம்பர் வராது, பிராண்ட் வராதுன்னு. எங்களுக்கு இது என்ன இண்டஸ்ட்ரி தெரியாது. கரெக்ட். நம்ம தான் செதுக்குறோங்கிறதுனால அதாவது நாங்கள் 4 ஆரம்பிச்சதே சினிமாவில் சில காமெடி சொல்ல முடியாது, ஸ்டேஜில் சொல்ல முடியாது, யூடியூப்ல சொல்லலாம், அப்படிதான் வந்தது. அதுக்கப்புறம் வந்தவன் எங்களுக்கு வந்து ரூல்ஸ் சொல்லும் போது கோவம் வந்துருச்சு. இரு நீ பண்ணிட்டு போங்க, என்ன குறை சொல்ல முதல்ல வந்தவன் நான் இப்படிதான் வந்தவன், என்ன விட்டுடுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சோம். சொன்ன பிராண்ட் இருக்காது, விளம்பரம் இருக்காது, ஏன்னு கேட்பாங்க. இல்லை அப்படியே வந்துட்டோம், நான் சம்பாதிக்க சினிமாவில் சம்பாதிச்சுக்கிறோம். அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்ல தான் வந்துச்சு. ஸோ அதனாலதான் தைரியம் இருந்துச்சு. போஸ்ட் ஆண்ட்ராய்டோ இது சாம்சங் போனு போஸ்ட் ஆண்ட்ராய்டோட அந்த growth ஸ்மார்ட் போனுக்கு அப்புறம் வதன்னு சொன்னாங்க. 5 வருஷம் பண்ணது 5 நாள் ஒரு பையன் வரும்போது ரொம்ப டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் இதை நம்ம ஏத்துக்கணும்னு தெரிஞ்சது. ஏன்னா எல்லாருக்கும் இப்போ நாங்க ஒரு 5 வருஷம் யாருமே இல்லாம எந்த போட்டியும் இல்லாம இருந்தோம்ல, அதுக்கு என்ன இருக்கு, அதை ஹாப்பியா மாத்துறதுக்கு ஒரு டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் சரி நம்பர் ஏர்லாம் கணக்கு இல்லை, நம்ம பண்ற கண்டென்ட்டுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு பண்ணா போதுங்கிற தெளிவு ஒரு ஃபேஸ் இருந்துச்சு. ஒரு நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, டெய்லி வீடியோ போட்டுருக்கணுமோ, இந்த கெட்ட வார்த்தை இல்லாம பண்ணிட்டு இருக்கோமோங்கிறது வந்து இது ஃபினான்ஷியலா அடுத்து வந்தவங்க பெருசா போகும்போது மனசு கம்மியாச்சு. அதுக்கப்புறம் இல்ல அது வந்து அவங்களுக்கான டைம் அது. ஏன்னா எங்க டைம் வந்து எல்லாருமே விட்டுட்டாங்க சேனலை, நாங்க மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் அந்த அப்டேட் ஆகிறதுக்கு ஒரு ஃபேஸ் இருந்துச்சு. ஸோ ஆரம்பத்துல நம்ம இப்படிதாங்கிறது ப்ரெஷர் கிடையாது, நம்ம ரொம்ப நல்லவங்கள காட்டினவங்க தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். 5 நிமிஷத்துக்கு ஒரு நானும் சருசோ பேசுனா அவங்க இடையே வாயை கொடுத்தேன் அப்படிதான் பேசுவான்னு தெரிய பண்றாங்க. ஆனா நேர்ல பார்த்தா நாங்க அவ்வளவு சாப்பிட்டு என்ன சேர்ல அமைதியா உட்காந்துருக்கேன், என்ன பண்ண ஏதாவது பேசுன கெட்ட வார்த்தம்மா, ஏன்னா சாப்பிட வந்திருக்கேன்டா, கூட ஃபேமிலி உட்காந்துருக்கு, கிடந்து பேச கூட சாப்பிட சொல்லிட்டேன், வீடியோவில் ஆன் பண்ணா பேசுவோம்ப்பா, போயிட்டு வா அப்படின்னு. லவ் டுடே பார்த்துட்டு ஒருத்தர் கையில டேட்டுலாம் தேடினான், என்ன இல்லை அப்படின்னா ஷூட்டிங்ல போடுவாங்கண்ணா. ஆனா என் ஆளை எப்படி ஆனேன்னா, என்ன ஆளை எப்படி, என்ன டெய்லி கேமரா எடுத்துட்டு போயிடுங்க, ஆளை எப்படி ஆனே இல்லப்பா, அது காசு கொடுத்து நடிக்க சொன்னாங்க, நடிச்சேன். இது மாதிரிலாம் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பயந்துட்டேன். நம்புறீங்களா அந்த கேரக்டர்லாம் உண்மை? இப்போ டெம்பிள் மங்கீஸ்ன்றது வந்து முன்னாடி ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் மட்டும் பண்ணிட்டு இப்போ அது ஒரு டைவர்சிஃபை போயிட்டே இருக்கு. ஒரு பக்கம் டிஸ்கார்ட்ல ஏதோ நடந்துகிட்டு இருக்கு, இங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒரு சரணாலயம் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ ஃபிளாக் மங்கீஸ் பாட்காஸ்ட் வீடியோல கூட நீங்க ஒரு பக்கம் இருப்பீங்க, லாட் ஆஃப் யங் பசங்க இருப்பாங்க, அவ்வளவு அவங்க சொல்ற விஷயங்கள் நீங்களும் ஆக்சுவலா இப்படியான்னு கேட்கிற இடத்துல இருக்கிறது இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரியான டேலண்ட்டை வந்து ஸ்பாட் பண்ணி வளர்க்குறதோ இல்லை அந்த ஸ்பேஸ் கொடுக்குறதோ எவ்வளோ முக்கியம் பார்க்குறீங்க? ஈகோ சிஸ்டம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது என்னன்னா ஒரு இடம், அதாவது இப்போ ஒருத்தங்க இருப்பாங்க, இன்னொருத்தங்க இருப்பாங்க, 4 பேர் 4 இடத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு தனித்தனியா அவங்களுக்கான ஒரு ப்ரெஷர் இருக்கும், வெளியே அந்த டேலண்ட் வரவே வராது. இந்த 4 பேர் ஒரு இடத்துல பார்க்காத வரைக்கும் 4 பேரும் சேர்ந்து வேற ஒண்ணு பண்ணுவாங்க, 4 வேற வரும். அது அவங்க தனியா இருக்கும்போது கூட வராது. அப்படி ஒரு இடமா எல்லா ஊர்லயுமே அந்த ஸ்பேஸ் ஒன்று கல்ச்சர்ல ஒன்று இருக்கணும். பாரஞ்சித் சூப்பரா பண்ற, நிறைய கத்துக்கிட்டேன் அங்க இருந்து. டெம்பிள் மிகில காமெடியில இருந்து போச்சு, இந்த வருஷம் ஒரு பெரிய கிராண்ட் வந்துச்சு, ஒரு ஃபேன் கிட்ட இருந்துச்சு, நீங்க நிறைய பண்ணுங்கும் போது இந்த ஒரு இடமா பண்ணணும்னு பார்த்தேன். ஸோ அந்த சிங்க் வந்து ஆளுங்களை தேடும் போதே தெரியும். சில பேர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த டேலண்டே வெளியே வரும். உள்ள இருக்கிற பசங்க வெளியில இதுதான் அந்த இடத்தோட பவரே. அவங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் பேசுவாங்க, எனக்கு இதெல்லாம் தெரியும், நான் பண்ணி காட்டவாம்பாங்க.
ஸோ இது வந்து இது என்னோட சேனல், நான் தான் இந்த ஓனருங்கிற மோடே ஆரம்பத்துல இருந்தே இல்லை. இது வந்து வளர்ந்துக்கிட்டே இப்போ நான் இல்லாமே வேற யாராவது இங்க வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற ஸ்பேஸாக தான் பாக்குறேன். அந்த இடமே ஒரு இந்த ஐடியா மாதிரி. ஸோ அந்த மோட்னால தான் இது வேலை செய்யுது. இப்போ நாளைக்கு யாராவது ஒரு பசங்க படுத்து உள்ள வர செய்யணும், செஞ்சு பாரு எப்படி வருதுன்னு பாருங்க. இப்போ அவனுக்கு ஒரு 50 ஃபேன்ஸ் வந்து அது மற்ற எல்லாருக்குமே ஹாப்பியா இருக்கும். ஒருத்தங்க கிளாஷ் ஆகாம இருக்கிறது வந்து அவங்களோட மனசை பொறுத்து தான். ஸோ உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி ஈகோ சிஸ்டம்குள்ள வரதுக்கான அவங்க ஒருத்தங்க என்ன பண்ணணும்ன்ற விஷயம் இருக்குல்ல. ஸோ இப்போ நீங்க ஓகே சொன்னீங்க உள்ள வந்துட்டு ஒருத்தர் வந்து அவரோட தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. பட் உள்ள ஓகேன்னு சொல்றது எப்படி பண்றீங்க? லைக் ஒருத்தர் வந்துட்டாரு, அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது, பரவாயில்ல இருந்துக்கோன்னு சொல்றது எப்படி பண்றீங்க? அது அந்த இடத்துல வந்து நான் சொல்றது முடிவா இருக்கும். சரி, அண்ணன் சொல்றாரு சரியா இருக்கும்னு. என்ன இங்க என்ன வந்து இந்த இடத்துல கரெக்டா இந்த சென்டர்ங்கிற வார்த்தை வந்துருது. இப்ப நான் தான் சொல்லணுமான்னு சொல்லிட்டேன்னு. ஆனா இப்போ என்னன்னா, இப்போ இதே மாதிரி இப்போ இன்னொரு இந்த விஜய் வரதராஜ் இல்ல அப்படின்னா அங்க என்ன இருக்குங்கிற ஒரு பயமும் இருக்கு. சோ அடுத்து வர்றவங்க இதே பொறுப்பா இருந்தாதான் இதுதான் நிறைய இடத்துல பிரச்சனை ஆகும். அவர் இந்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு. அதனாலதான் என் பழைய டீம் வந்து வேற வேற பினான்சியல் சுச்சுவேஷன் கெரியர் போனாலுமே நான் விடாம சேனலை வச்சிருந்தேன். ஷாராவே இதுக்குடா அடுத்த வேலையை பார்க்கலாமா, இல்லை இது வேறடா, இது இன்னும் கொஞ்சம் வளரும், நான் அதை விடுறதா இல்லை, நான் பார்த்துக்க, நீ ஃப்ரீயா விடு படம் பண்ணிட்டு இதுக்கு டைம்ல வீடியோ பண்ணிங்கன்னா அவனுக்கு இப்போ ஷூட்டிங் ஃபுல்லா பிஸி. நிறைய பேர் சண்டை நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, உண்மையில பயங்கர பிஸியா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. எனக்கு டேட்டே இல்லை. இப்போ இவருக்கு தலைவருக்கு ப்ரொமோஷனுக்கு எங்க டேட் இல்லை. சரி இப்போ நடிச்சு தொலை போடி ஃபேமஸ் ஆனதான் இன்டர்வியூல சொல்லிக்கிறேன்னு. ஸோ அதுதான் அந்த இடத்துல வந்து சரி நான் சொன்னா சரியா இருக்கும். ஸோ நிறைய பேர் இந்த மெசேஜ்லாம் அனுப்புவாங்க, நான் சேர்ந்துக்குவான். ரொம்ப நாள் நான் அலைய விடுவேன். ஏன்னா யாருக்கு உண்மையில அந்த பேஷன் இருக்கு நமக்கு அப்பதான் தெரியுது. அவங்க ரொம்ப தப்பா எடுத்துப்பாங்க. சில பேரும் துரத்தி நேர்லயே வந்துருவான். அந்த அளவுக்கு நீங்க எடுத்தா மட்டும்தான் நீங்க இந்த இடத்த எப்படி பாக்குறது அர்த்தம். ஏன்னா இப்ப எல்லாருக்குமே டேக் ஃபார் கிராண்டட், இது ரொம்ப ஈஸியா கிடைச்சதுன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை. அது தமிழ் தப்பா எடுத்துப்பாங்க. இல்ல நான் உயிரே போனாலும் நான் இந்த இடத்துல வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த ட்ரஸ்ட் தான். ஏன்னா உள்ள வந்துட்டா எல்லா சான்ஸும் உங்களுக்கு இருக்கும். அதனால ஆளை சேர்க்கறது பார்த்து சேர்க்க வேண்டியது. டாக்ஸிக் கொஞ்சம் இருந்தாலும் முடிஞ்சது. அது ஒரு பெரிய பிரச்சனை ஒர்க்கிங் ஸ்பேஸ்ல. ஸோ கமிங் பேக் டு பல்லு படம் பார்த்துக்கோ. ஸோ ரிலீஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லும் போதே வந்து ஒரு சின்ன நாட்டினஸ் இருந்துகிட்டே இருக்கும். பேர்லேருந்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஜாம்பி படம் தெரிய வருதா இருக்கும், சின்ன ஒரு நாட்டினஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு ஈர்க்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா ஒரு படத்துக்கு. அது ஏதாவது வச்சு ஒன்று பண்ணணும்னு ஒன்று இருக்கும். ஸோ நம்ம திருப்பி அந்த ஸ்னீக் பீக்லேருந்தே வந்து ஒரு கான்ட்ரவர்சி வந்து அதை நம்ம தாண்டி பேசுறோம், அது பண்ணிட்டு இருக்கோன்றது தான் இருக்கு. இப்போ உலகம் மாறி இருக்கு இல்லையா. இப்போ வந்து ஒரு விஷயத்த பாக்குற விதமா இருக்கட்டும், இல்லைன்னா அதை வந்து டிஸ்கஸ் பண்ற விதமே மாறி இருக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் பேண்டமிக் முன்னாடி ட்விட்டர்ல இவ்வளவு பேர் இல்ல, டக்குன்னு யாரும் சொல்றது இல்ல. இப்போ ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிட்டு 3வது அண்டர் ரேட்டடோ ஓவர் ரேட்டடோ ஆரம்பிச்சு அன்னைக்கே கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா ரேட்டிங் நாங்க ரேட்டிங்கே இன்னும் போடல. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம்ல வந்து இப்போ ஒரு படம் உங்க படம் வருது, நீங்க பாத்துட்டீங்க எப்படி இருக்கும் சிஸ்டம் அப்படின்னு. முன்னாடியாவது இன்னும் அந்த ஸ்பேஸ்க்கு போல, இப்ப நீங்க பாத்துட்டீங்க, இப்ப எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? அது இதை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோமே ஒண்ணு இருக்கு, ரெடியா ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு ஒண்ணு இருக்கு. இவனு என்ன அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிட்டாங்க என்னோட க்ரோத்தை, இப்போ நான் என்னவா இருக்கேன், அது கொஞ்சம் என்னை காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் ஒன்று இருக்கு. என்ன இருந்தாலும் ஒரு சினிமா மீடியம் வந்து அதுக்கு டைம் எடுக்கும், அதுக்கு செலவு இருக்கு, அது பெரிய ஆர்ட்ல ஒரு டைம் எடுக்கும், அது நம்ம கையிலுமே இல்லை. ஸோ இப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற அந்த கிளாரிட்டியும் எனக்கு இருக்கு. சில விஷயம் வந்து ரொம்ப ஹர்ட்டா இருக்கலாம், அந்த டைம்ல இருந்திருக்கலாம். இப்போ நான் அதை டிஃபெண்ட் பண்றது, நான் ஆமா இருந்துச்சு, நான் லேர்னிங்கிற ப்ராசஸ்க்கு நான் ரெடியா இருக்கேன். இல்ல அப்படிங்கிற இது அப்போ இருக்கிற விஷயம். இப்போ நான் அது கிடையாது, இல்ல இருக்கலாம், ஆமா ஒத்துக்கிறேன், நான் மாறிக்கிறேன், அந்த ஒரு ஃபேஸ் வந்து இப்போ இருக்கு. அதுக்கு ரெடியா இருக்கிறேன் நான். இன்னொன்று வந்து எப்படியும் அடல் காமெடினா இதுதானே அப்படிங்கிறதும் இருக்கும். ஆனால் அது இல்லாமல் ஒரு நிறைய விஷயம் அதில் வேலை பார்த்துருக்கோம். அது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா ஓகே, நான் கண்டிப்பாக ரிவ்யூலான திட்டுவாங்க, அதெல்லாம் கிளாரிட்டி இருக்கு, நான் எதிர்பார்க்கல. எனக்கு வந்து உள்ள வர்றவங்க பயங்கரமா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனால் போதும். அந்த மோடு தான் நான் நல்லா சிரிச்சேன், வேறு எதுவுமே எனக்கு வேணாம். பயங்கரமா சிரிச்சதில் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 2 முறை பார்க்கலாம், அது போதும். என்னை பற்றி எதுவுமே பாராட்டவோ போடவோ கூட வேணும். இது இருந்துட்டு அடுத்த ஒர்க்கு ஜாலியாக போயிட்டாலே போதும். நீங்க சொல்றது அடிக்கடி கோட்டா மற்றவங்க யூஸ் பண்ற விஷயம் ஒன்று இருக்கும். இப்போ நானே எங்க ஆஃபீஸ்ல வந்து 70 வயசு மேலே ஆயிடுச்சுன்னா மைக் கொடுக்காதீங்க அப்படின்ற விஷயம்லாம் வந்து பேசுற ஒரு இதுவா இருக்கு. அது நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா? நீங்க சொல்ற டைலாக்ஸ் எல்லாம் வந்து ஸோ அது எப்படி இருக்கு உங்ககிட்ட வந்து அந்த மாதிரி சொல்லுன்றதை தாண்டி நீங்க சொல்றதெல்லாம் அவங்க ரியல் லைஃப்ல யூஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம முன்னாடி வந்து சினிமா காமெடியன்ஸ்ல பார்த்துருக்கோம். அடிக்கடி மீம்ல இருந்து எல்லாம் அது நீங்க ஆவறது, நீங்க ஒரு மீம் கல்ச்சரோட ஒரு சோர்ஸா இருக்கிறது எப்படி பாக்குறீங்க? நிறைய பேருக்கு அது யாருன்னே தெரியாது, அதுதான் டல் ஆகும். நான் அடுத்த டயலாக்லாம் எங்கெங்கயோ போகும், சோர்ஸ்ல வந்து என் பேரே இருக்காது. ஏன்னா அப்படி வந்து எங்களுக்கு நம்பர் ஏறும், வியூஸ் ஏறும், ஏதோ 2000 3000 வரும்னு நான் எதிர்பார்ப்பேன். நாங்க பண்ண இப்போ நான் இவன் கூட எல்லாம் என் நேரம் அப்படின்னு இருப்பேன், அது அவ்வளோ மீம்ல வரும். கோபி கூட உட்காந்துருப்பேன் பேக்ல மீமா உட்காந்துருப்பேன், மீமை நானே எடுத்து போட்டேன், நல்லா இருக்குது மீமாக்குங்க அப்படின்னு. நேரத்தில் இவ்வளோ தைரியமா இருக்கு, இல்லை நான் கொஞ்சம் ஃபர்ஸ்டே வந்தவனா மீம் நீங்கள் ஆக்க வேணா, நானே இதை மீம் ப்ரொடியூஸ் பண்ணிடுறேன் எனக்கு என்ன, அது நல்லா இருக்கும்.
இன்னொன்று வந்து அந்த ஆதங்கத்தில் பேசும்போது சிங்க் ஆகிடுது. பாட்காஸ்ட்டில் வந்து இந்த அப்படிமா அது அடிக்கடி ஒரு அப்படிமா. ஏன்னா பாட்காஸ்ட் வந்து ப்ரெஷர் இருக்காது. நீங்கள் நல்ல படம்லாம் இருக்காது. ஆன் பண்ணி என்ன வளர்றாலும் ஜாலியாக கேட்குறாங்கல்ல. அதில் புலம்ப அந்த போடுறான் 50 செகண்ட் 40 முறை இச்சுன்ட்டு அது பயங்கர ஆர்கசமாக இருக்குன்னா நீ அதை என்ஜாய் பண்ணுறீங்களாடா அப்படின்னு. அவர் எடிட்லாம் பண்ணல. அந்த இந்த உச்சை மட்டும் எடிட் பண்ணுறேன். அதை மட்டும் இப்படி தெரியும் கிராஃபில் அதை மட்டும் தூக்கிட்டு வைப்பான். அவன் வைங்கண்ணே புலம்பும் போது சூப்பராக இருக்குன்னு கேட்கறான். ஏன்னா இவ்வளவு டாக்ஸிக்காக இருக்கீங்க. நானும் புலம்புறேன், என் கூட அண்ணனும் புலம்புறாரு, எவ்வளோ நல்லா இருக்குல்ல கேட்கறான். ஓ இப்போ இது மார்க்கெட்டா, அது உச்சி மார்க்கெட்டா அது. ஆமா ஒருத்தர் என்ன சொல்ல, நான் சாப்பிடுவேன் ஆப்போசிட்ல ஒன்று ஃபோன் வச்சு ப்ளே பண்ணிட்டு அண்ணன் இருக்கிற மாதிரி நினைச்சு சாப்பிடுவேன். டேய் அதுக்கு பேர் சீரியல் கில்லர்ரா, நீ டாக்டர் போய் பாரு. நல்லா இருக்கும் அந்த மொமெண்ட்லாம். ஒருத்தர் நார்வேல இருக்காரு. நார்வேல சயின்டிஸ்டா இருக்காரு. ரொம்ப தள்ளி நைஸ் லேக்கு, ஒரு சின்ன பீச் மாதிரி ஒன்று இருக்கும். ஃபோனை எடுத்து ஒரு டேபிள் வச்சு பக்கத்துல நானே நீ மட்டும்தான் இருக்கும். அது வேற லெவலில் அப்படியே பார்க்க அந்த ஃபோன் வால்பேப்பர் மாதிரி இருக்கு இடம். என் அண்ணன் மட்டும் கூட டெய்லி கேட்டுட்டு என்ன இருக்கீங்கன்னா பெரிய சயின்டிஸ்ட் போல, நீ எப்படி என் பாட்டு நீங்க சயின்ஸ் பத்தி நிறைய பேசுறீங்க தல, நானே பேசிக்கல கம்மி மார்க் +2ல எல்லாத்தையும் நம்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கலாச்சிக்கிட்டு இருப்போம். அந்த மொமெண்ட்லாம் நடக்கும். இல்ல நானே போய் பேசிடலான்றேன். செம்மையா பேசுனீங்க, நான் டேரக்டர்னு சொல்லிட்டு ஓடிடலான்றேன். பெரிய வைரல் வீடியோ பிளான் வச்சிருக்கேன். செம்ம படம் பின்னிருக்கான் டேரக்டர், நான் தான் டேரக்டர். மார்க்கெட்டிங் தான் யோசிக்கணும் ப்ரமோஷனுக்கு. எல்லா தியேட்டர் நானே போயிடலான் இருக்கேன். எல்லாம் பஸ்ட் நின்று செம்ம படம் மிஸ் பண்ணிடாதீங்க. March 3 வந்து பல்லு படம் பார்த்துக்க உண்மையிலே தியேட்டர்ல வருது. பார்த்துட்டு எப்படி எனக்கு ஃபோன் பண்ணுவீங்க, ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும். ஜாலியா பார்க்கலாம், எதுவுமே சொல்லலை, ஜாலியா பார்க்கலாம். இதை பத்தி யோசிக்காம சிரிச்சுட்டு வந்துடலாம். அது வந்து கன்ஃபார்மா இருக்கும். ஷாக் ஆகிறவங்க. ஓகே தேங்க்ஸ்.